லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி. வாழ்க்கையில முன்னேற்றம் பிளஸ் ஃப்ரெஷ்ஷா நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. ஆசைப்பட்டதை நம்ம எந்த விதமான தடங்கள் இல்லாமல் நிறைவேற்ற கொடுப்பதற்கான ஒரு பரிகாரம் தான் மார்கழி மாதம். எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழினாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள், பனி கொட்டும் நாள், ரொம்ப நல்லா இருக்கும், டிவைன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவனுக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம்? அற்புதமாக ரொம்ப சிம்பிளாக ஒரு விளக்கேற்றுற முறை தான் செம்பருத்தி பூ. நம்ம சிவார்ச்சனை எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்மளுடைய தடைகள் நீங்கிக் கொள்ளும். இறைவன் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டிய வரத்தை கண்டிப்பாக தருவார். இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. மந்திராலயம் டிவைன் வேர்ல்ட் வாழ்க்கை தடையை நீக்கி பாதுகாப்பும் அதிர்ஷ்டமும் தரும் அற்புத பிரம்மாஸ்திரம். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில முன்னேற்றம் பிளஸ் ஃப்ரெஷ்ஷா நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. ஆசைப்பட்டதை நம்ம எந்த விதமான தடங்கள் இல்லாமல் நிறைவேற்ற கொடுப்பதற்கான ஒரு பரிகாரம் தான் மார்கழி மாதம். எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழினாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள், பனி கொட்டும் நாள், ரொம்ப நல்லா இருக்கும், டிவைன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவனுக்கான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படின்னா ஒரு ஒளி விளக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விளக்கு கிடைக்காதா, அந்த விளக்குல ஒரு தேஜஸ் கிடைக்காதா, அந்த ஒரு விளக்கு நமக்கு வாழ்க்கையில கிடைக்காதா? அந்த விளக்கு தான் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு. வீட்டில் இருக்கவங்க யார் வேணா ஏற்றலாம், ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கட்டும், யார் வேணா ஏற்றலாம். ஸோ இந்த விளக்குக்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு விளக்கமாக சொல்ல போறேன். பிளஸ் இறைவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவனார்ந்த சில விஷயங்கள், சிவன் சார்ந்த சில விஷயங்கள், உள்ளார்ந்த ஒரு விளக்கை ஏற்றினால் கண்டிப்பாக உள்ள விளக்கு 100% சூப்பராக எரியும். உள்ள விளக்குல தான் நம்ம பல ஆசைகள் வச்சிருப்போமே, அதை நிறைவேற்றத்திற்கான ஒரு பரிகாரம் தான். ஸோ இறைவனை பற்றி கொள்ள எல்லாம் வசமாக இருக்கும். விஷமாக எது இருந்தாலும் முறிந்து அங்கே அமிர்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம்? அற்புதமாக ரொம்ப சிம்பிளா ஒரு விளக்கேற்றுற முறை தான் செம்பருத்தி பூ. அதை நீங்கள் காய வச்சு கிடைச்சாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், வெயிலில் வீட்டுக்குள்ளேயே காய வச்சாலும் சரி, காஞ்சதே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. பஞ்சு திரி இல்லைன்னா காட்டன் துணியில் அதை நம்ம திரிச்சிக்கலாம். அந்த பவுடராகவே இருந்தாலும் சரி, இல்லையா உங்களுக்கு அந்த இலையாக இருக்குது பார்த்தீங்களா, இலையோடு சேர்த்து அந்த காட்டன் அப்படியே திரிச்சிங்கன்னா திரி மாதிரி ஆகிடும். அந்த திரியை விளக்கேற்றினால், வீட்டில் நீங்கள் தெய்வ அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா, சாமி அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா, உங்களுடைய சாமி மாடத்தில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த விளக்குல எந்த விளக்குனா நல்லெண்ணெய் மட்டும் ஏற்றினாலே போதுமான விஷயம். செம்பருத்தியை சேர்த்த பஞ்சுத்திரி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி பவுடர், இல்லைன்னா எது எப்படி இருந்தாலும் செம்பருத்தி தான் அங்கே மூலதனம். சரி, இந்த செம்பருத்திக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா, செம்பருத்தி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய தீயதையெல்லாம் ஓட்டி விரட்டக்கூடிய நம்ம உடலாக மருந்தாக எடுத்தால் உடலில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் விரட்டுமாம் செம்பருத்தி. அப்போ செம்பருத்திக்கு அவ்வளோ பெரிய குணம் இருக்கு. அதே தான் விளக்கேற்றினால், விளக்குக்கு நம்ம சாப்பிட்றோம், நல்ல ஒரு அழகான தேஜஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே விளக்காக வெளிவிளக்கில் அகல் விளக்கில் ஏற்றினால் என்ன நடக்கும் அப்படின்னா, அற்புதம். வீட்டில் இருக்கக்கூடிய பீடைகள், தடங்கல்கள் எல்லாம் சூப்பராக சரி வந்துவிடும். நீ எண்ணிய காரியங்கள் எண்ணிய நாட்களில் முடியும். அதான் முக்கியமான விஷயம். இதை நம்ம குளிச்சுட்டு காலையில ஒரு 1 hour இந்த வீட்டில் எரிஞ்சாலே போதுமான விஷயம்தான். செம்பருத்தி பூ விளக்குன்னு வச்சுக்கலாம். ஆக நீங்க காட்டன் துணிலையும் திரிச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா காட்டன்லேயே கூட செய்யலாம், 2 ஒன்று தான். ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த விளக்கு. இது மார்கழி மாதம் முழுவதும் ஏற்றலாம், மற்ற நாட்களிலும் ஏற்றலாம். மார்கழி மாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் இருக்கு இல்லையா. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சியிலையும் அந்த மாதத்தின் முதிர்ச்சியிலையும் என்னாகும், பூமியை நோக்கி அப்படியே அவ்வளோ அழகா அடர்த்தியா படர்ந்திருக்குமா, பஞ்சு மாதிரி, மேகமுட்டை மாதிரி. அதைத்தான் நம்ம ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச போறோம் நம்ம வீட்டுக்குள்ளார. அப்ப இந்த விளக்கு எவ்வளவு பெரிய விசேஷமானது. இதை தான் அந்த காலத்துல செம்பருத்தி பூ வைப்பாங்க, இல்லைன்னா நம்மளுடைய பூசணி பூ வைப்பாங்க. இதை விட பெஸ்ட் பூசணி பூ. உங்களுக்கு பூசணி பூ கிடைச்சிச்சுன்னா பூசணி பூ கூட செய்யலாம். பூசணி பூவும் வச்சுக்கலாம், செம்பருத்தி பூவும் சேர்த்து வச்சுக்கலாம். ரெண்டையுமே காய வச்சு திரியாக்கி கொள்ளலாம். இப்பெல்லாம் பூசணி பூ எங்க கிடைக்குது சார்ங்கிறதால தான் செம்பருத்தி பூ சொன்னேன். உங்களுக்கு பூசணி பூ கிடைச்சிச்சுன்னா நீங்க அதையும் சேர்த்து கொள்ளலாம். மிக 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 அரசாணிக்கு சொந்தமான ஒன்று இந்த விளக்கேற்றுற முறை. அதே மாதிரி சிவனுக்கு அர்ச்சனை, சிவார்ச்சனை.
நம்ம சிவார்ச்சனை எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்மளுடைய தடைகள் நீங்கி கொள்ளும். அப்போ போட்டோவா இருந்தாலும் சரி, லிங்கமா இருந்தாலும் சரி, இந்த மார்கழி மாதத்தில் எல்லாம் இறைவர்களுக்கு, அதாவது நம்மளுடைய தெய்வங்களுக்கு உகந்த நாள். காரணம் என்ன? சக்திகள் கூட்டமாக மேக மூட்டமாக வந்து நம்மளுடைய பூமியில வந்து அப்படி நிற்கும். அதை தான் நம்ம வீட்டுல நம்ம வா என்று உள்ளே கொண்டாட போகிறோம், கொண்டு வர போகிறோம். அப்ப கொண்டாடப்படணும்னா நம்ம கொண்டு வரணும் இல்லையா? அதுக்குதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ வில்வ அர்ச்சனை இதுதான். லிங்கமா இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க, நிறைய ஒரு தட்டுல ஒரு 50 இலை வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா ஒரு 25 இலை, கிடைக்கிற இலையில நம்ம மனமாற உங்களோட சக்தியோடு நான் இந்த வில்வ இலையை சமர்ப்பணம் செய்கிறேன் சுவாக. நீங்க ஓம் நமச்சிவாய சுவாக, ஓம் நமச்சிவாய சுவாக, சிவாய நம சுவாக, ஓம் சுவாக, என்ன வேணாலும் இருக்கலாம். மனதார மனமுகந்து இந்த வில்வ அர்ச்சனையை செய்தால் இறைவன் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டிய வரத்தை கண்டிப்பாக தருவார். இல்லை எந்த மாற்றமும் கிடையாது. மார்கழி மாதத்துல தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எல்லா நாட்களிலும், நல்ல நாட்கள்ல, வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள்ல எல்லாமே இந்த வில்வ அர்ச்சனை செய்யலாம். ஆனால் மார்கழி மாதத்தில் செய்யும் பொழுது அதீத சக்தி கிடைக்கும். ஆனால் இந்த மார்கழி மாசத்தை மிஸ் பண்ணாதீங்க. அதனாலதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மாலை, இறைவனுக்கு மாலை, சிவனுக்கு மாலை, ஐயப்பனுக்கு மாலை. இந்த கார்த்திகை மாதத்திற்கு அவ்வளோ பெரிய சக்தி. அதே மார்கழி மாதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கார்த்திகை, மார்கழி எல்லாமே பயங்கர ஸ்பெஷல். அது மாதிரி அந்த மார்கழியை பத்தி பேசும் பொழுது மார்கழிக்கான நாள் அப்படின்னா இறைவன் சிவன். அதனாலதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவனுக்கான பஜனைகள், அர்ச்சனைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்போ சிவன் அவருடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா கிட்டக்கத்துல தூரத்துல பார்க்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கும் பக்கத்துல இருந்தா அப்படி இருக்கும். அதுதான் மார்கழி மாதத்தில் உள்ள சிறப்புகள். ஸோ அதனால வில்வ அர்ச்சனை, இந்த வில்வத்தை அர்ச்சனை பண்றீங்க பார்த்தீங்களா, அந்த வில்வத்தை பத்திரமா காஞ்சி போனாலும் எடுத்து காய வச்சு பவுடராக்கி நம்ம தீராத நோய் தீரும். நம்ம வில்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே எடுத்துட்டு வந்தாக்க போதும். இல்ல காஞ்சி இலையை மென்னு நீங்க சாப்பிட்டாலும் ஓகே தான், இல்ல பவுடராக்கி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அர்ச்சனை பண்ற அந்த வில்வ இலையை தயவு செய்து தூக்கி போட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு பிடிச்ச பூக்களை நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. அவருக்கு பிடிச்சமான நைவேத்தியங்கள் பண்ணலாம், விபூதி ஊதிபத்திகள் ஏத்தலாம், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அங்கே விசேஷம் வில்வ இலை. வில்வ இலையில் அர்ச்சனை செய்தால், வில்வைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சிவனுக்கு பிடித்த மிகக்கண், அகக்கண், சர்வக்கண், சராகய கண்ன்னு சொல்லுவாங்க. வில்வத்தை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு பிடிச்ச விஷயம். வில்வத்தை கொடுத்து விட்டால் எந்த வரமாக வேணாலும் தந்து தீர்ப்பாருங்கிறது தான் வாக்கியமே, வாக்கும் கூட. அதனாலதான் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சங்கல்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக பாருங்களேன், செம்பருத்தி விளக்கு ஏற்றுறோம், காலையில குளிச்சுட்டு ஈவினிங் டைம்ல அர்ச்சனை பண்றோம். இல்லைன்னா காலையில கூட பண்ணலாம். இந்த நேரம் காலம்லாம் கிடையவே கிடையாது. உங்க மனசு சுத்தமாக இருந்தால் போதும், உங்கள் வீடு சுத்தமாக இருந்தால் போதும், உங்கள் உயிர் கூடு சுத்தமாக இருந்தால் போதும். இறைவன் தேடி வந்து அருள் கொடுக்கக்கூடிய, வரம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த மார்கழி மாதம். மிஸ் பண்ணிடாதீங்க. இதை எப்ப வேணாலும் செய்யுங்க. மனமுகந்து மார்கழி மாசத்தை மிஸ் பண்ணாம இந்த சிவனுக்கான நாள், சிவனுக்கான அந்த வில்வத்தை கொடுத்து விடுகிறோம். உங்களுக்கான வீடு சுத்தமா இருக்கிறதுக்கு தான் இந்த செம்பருத்தி இலை தீபம். அது உங்களுடைய உங்க செம்பருத்தி பூ கிடைச்சாலும் சரி, இல்ல பூசணி பூ படிச்சாலும் சரி, ரெண்டையுமே அழகா மிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி, உங்களுக்கு மிகப்பெரிய அமோகம், யோக அம்சம் கிடைக்கணும்னா தயவுசெய்து இதை மிஸ் பண்ணாதீங்க. மறக்காம இந்த நாட்களில் செய்யுங்க, மற்ற நாட்களிலும் செய்யுங்க. உங்களுக்கு வரமாகி சிவன் தரக்கூடிய அந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ஆசைப்பட்டது மெய்ப்பட வேண்டும், மெய்யுக்குள் அகப்பட வேண்டும், கண் மையுக்குள் உள்ளே வர வேண்டும். உண்மைக்குள் நாம் இருக்கும் பட்சத்தில் எல்லாம் உண்மையாக சரணாகதியோடு இறைவனோடு கலந்து கொண்டால் எல்லாமே ஜெயமே. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதுபோல் நல்ல நல்ல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லையா? நீங்கள் செய்யும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கிறதா? இதற்கான தீர்வு மந்திராலயம் டிவைன் ஷாப்பில் உள்ளது. எங்கள் மந்திராலயம் தெய்வீக சாம்ராஜ்யத்தில் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், வாஸ்து பொருட்கள், ருத்ராட்சம், ஸ்படிக மாலைகள் என அனைத்து விதமான தெய்வீக பொருட்களும் கிடைக்கும். ஒவ்வொரு பொருளும் உங்கள் வாழ்வில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. பொருட்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையும் உங்கள் வெற்றியும் தான் எங்கள் சிறப்பு. சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் உள்ள எங்கள் கடைக்கு உடனே வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதுதான் எங்கள் இலக்கு. மந்திராலயம், இது தெய்வீக சாம்ராஜ்யம்.